ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக கிளம்பிட்டோம். மணி 11 மணி இருக்கும். அப்போ தான் கிளம்பி போகிறோம். இல்லை டான்ஸ் ஆடிட்டே வந்ததுங்க. என்ன தான் உடம்பு சரியில்லைனாலும் எங்கேயாவது கிளம்பணும் அப்படின்னா குஷி தானாக வந்துடும். விளையாடிட்டே வந்தாங்க. நம்ம போகிற வழியே ரொம்ப அழகாக இருக்கும். மனசுக்கு ரொம்ப டல்லாக இருக்குது, பிஸ்னஸ்லாம் நல்லா போகலை, குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லை, வீட்டில் உடம்பு சரியில்லை அப்படின்னா நாங்கள் ஃபஸ்ட்டு போகிற கோயில் வந்து மலைக்கருப்பு சாமி கோயிலில் தான் இருக்கோம். கீழ் கோயிலில் சாமி கும்பிட்டு அப்புறம் மேல் கோயிலுக்கு கிளம்பிட்டோம். சுற்றியும் காடு, மலை, மரம் அப்படின்னு சொல்லி ரொம்ப அமைதியாக இருக்கும். ஒரு தடவை நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். திரும்ப கண்டிப்பாக வருவீங்க. நாங்கள் போயிட்டு மேல் கோயிலில் சாமி கும்பிட்டு கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தாங்க. பூசை வந்து 3 மணிக்கு தான் ஆகும். நாங்கள் வரும்போது தான் பூசாரி ஐயா வந்தார். ஆனால் நாங்கள் முன்னாடியே சாமி கும்பிட்டு கிளம்பிடுவோம். இவங்களால வச்சிட்ருக்க முடியாது. இவங்கள ஒரு இடத்துல இருக்கவே மாட்டானுங்க. அதனால் கீழே கும்பிட்டு நாகரை கும்பிட்டு கிளம்பிட்டோம். கீழே முனியப்பன் கோயிலுக்கு வந்தோம். அங்கெல்லாம் எங்கள் வீட்டுக்கார் படுத்துட்டாரு. ரொம்ப அமைதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு படுத்துட்டாப்படி. இவனுங்க வந்து உட்காரவே இல்லை, குதிச்சுட்டு விளையாடிட்டே இருந்தாங்க. சாப்பிட்றதுக்கு வந்து பச்சை பட்டாணி வாங்கி கொடுத்ததும் சின்ன தம்பி மட்டும்தான் சாப்பிட்ருந்தான். மித்திரன் வந்து காரில் தான் உட்காந்துட்டு இருந்தான். திரும்பி ரிட்டன் வரும்போது அங்கே இருக்கிற கடை போட்டுக்கிறாங்க ஆயாங்கெல்லாம் டாட்டா பாய் பாய் சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு அவன் அங்கே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டான். ஒரு வழியாக வீட்டுக்கு வந்துட்டோம்.